ஸோ ஹலோ பீப்புள் என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதுவும் நாங்கள் ஃப்ரீ லேப்டாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டிஎம்கே கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னாக்கா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இது நாம எதிர்பார்த்தும் எதிர்பார்க்காம இருக்கிறதா. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீமானது வந்து பார்த்தோம்னாக்கா 2011 இருந்தே வந்து பார்த்தோம்னாக்கா இந்த லேப்டாப் இருந்தது. ஸோ அது எப்படி நின்றுது, எதுக்காகட்டி நின்றுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போனால் லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த லேப்டாப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இந்த லேப்டாப் ஆனது வந்து பார்த்தோம்னாக்கா முன்னாடி 2011 வந்து பார்த்தோம்னாக்கா இந்த லேப்டாப்பை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அதாவது சைக்கிள்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னாக்கா ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அம்மா ஆட்சி காலத்தில் இருந்தபோது அவங்க ஃபர்ஸ்ட் வந்து சைக்கிளை கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஃபெமிலியர்னால ஒரு நல்ல ஒரு ஸ்கீமாகவே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஹையர் எஜுகேஷன் போகும்போது அவங்க சஃபுல் ஆகுறாங்க, அதாவது ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு லேப்டாப்பும் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ஏழை எளிய மக்களுக்கு எந்த ஒரு பொருளுமே வாங்க முடியாத அளவுக்குல தான் ப்ரைஸ் இருந்தது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் லெனோவோ, ஹெச்பி, ஏசர் மாதிரி கம்பெனி கிட்ட ஒரு டெண்டர் கொடுத்து இந்த மாதிரி லேப்டாப்ஸ் வந்து அவங்க ரெடி பண்ண சொன்னாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னாக்கா அவங்களும் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி தந்தாங்க. ஸோ அந்த லேப்டாப்ல ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. இருந்த போதிலும் அந்த காலகட்டத்துக்கு அந்த லேப்டாப்பே வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான லேப்டாப் தான் ஃபார் புவர்ட்டி லைன் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி வந்து பார்த்தோம்னாக்கா 2011 இருந்து 2020 வரைக்கும் ஏதாலும் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு 51 lakh லேப்டாப்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னாக்கா 2020 இதில் வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்டாப் ஆகிடுது இந்த ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தோம்னாக்கா. ஏன்னா அப்போ வந்து பார்த்தோம்னாக்கா வேர்ல்டே ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னாக்கா அஃபெக்ட் ஆகுது, அதாவது ஒரு வைரஸ்னால எஃபெக்ட் ஆகுது, கொரோனானால. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னாக்கா இந்த லேப்டாப் டிஸ்ட்ரிபியூஷனானது வந்து பார்த்தோம்னாக்கா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னாக்கா டெம்பரவரியாக நிறுத்தி வைக்கப்படுதுன்னு ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னாக்கா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2011 வந்து பார்த்தோம்னாக்கா ஆட்சி மாறுது, டிஎம்கே வருது, அதை அப்படியே கை விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 4வது வருஷத்துல வந்து பார்த்தோம்னாக்கா நாங்கள் இந்த மாதிரி லேப்டாப்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு டவுட்ஸ் இருந்தது. என்னன்னா இது எப்படி கொடுக்க போகிறாங்க, யார் கொடுக்க போகிறாங்க, முன்ன கொடுத்த மாதிரி +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு விஷயங்கள் போயிட்டு இருந்தது. பட் ஆனால் டிஎம்கே கவர்மெண்ட் அதுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு இப்போதான் வந்து லேட்டஸ்டாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னாக்கா நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதாவது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து 2000 crore வந்து பார்த்தோம்னாக்கா நாங்கள் டெண்டர் விட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் பேஸ், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டாக வந்து நாங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா 10 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னாக்கா ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தோம்னாக்கா ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கம் டு த பாயிண்ட், நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னாக்கா கவர்மெண்டால தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க காலேஜ் ஃபினிஷ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தோம்னாக்கா இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படியும் ஒரு காலேஜ் முடிக்கிற சுச்சுவேஷன்ல தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு லேப்டாப் எதுக்கு கொடுக்குறாங்கன்னே தெரியல. நான் கொடுக்க வேண்டாம்லாம் இதில் வந்து பார்த்தோம்னாக்கா சொல்ல வரல. பட் இப்போ ஒரு காலேஜ் முடிச்சு போகிற ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக பார்த்தோம்னாக்கா அவன் ஒரு வேலைக்கு போகிறதுக்கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு லேப்டாப் இந்த பேஸில் வந்து தேவைப்படாது. ஏன்னா அவன் அதுக்கு முன்னாடியே அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சிருப்பான். ஏன்னா ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோம்னாக்கா முன்னாடியே அந்த ஏற்பாடெல்லாம் அவனுக்கு இருந்திருக்கும். ஸோ இவனுக்கு லேப்டாப்லன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருப்பான். அப்படி இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு லேப்டாப் எதுக்காட்டி கொடுக்குறாங்க அப்படின்னே தெரியல. நான் உங்களுக்கு கொடுக்க வேணாம்லாம் சொல்ல, ஆனால் என்ன சொல்ல வரேன்னா அதை வந்து பார்த்தோம்னாக்கா இவங்க ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர்னு சொல்லிட்டு ஆர்ட்ஸில் வந்து மொத்தம் 3rd இயர் இருக்கு, இன்ஜினியரிங் மொத்தம் 4 இயர் இருக்கு. அதே ஆர்ட்ஸுக்கு 3 இயர் தான். அதாவது ஆர்ட்ஸில் 3rd இயர் இருக்க பசங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவே இன்ஜினியரிங் 3rd இயர்ல இருக்க பசங்களுக்கு கிடையாது. அது ஃபைனல் இயர்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு இதில் ஒன்று புரியல. ஏன்னா இன்ஜினியரிங்ல 3rd இயர்லேருந்து பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அவனுக்கு கண்டிப்பாக நெசசரியாக லேப்டாப்ஸ் வந்து தேவைப்படும். பட் ஆனால் அவங்க அதே ஆர்ட்ஸ் படிக்கிற 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் இன்ஜினியரிங் படிக்கிற 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கல. நாங்கள் ஃபைனல் இயர் காலேஜ் முடிச்சு போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. எனக்கு இதில் தான் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. இப்போ அவன் காலேஜ் முடிச்சு போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க, அதுவே காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு லேப்டாப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நான் சொல்ல வர்றது என்னன்னா
இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தரதில்ல, அந்த ஸ்டூடெண்ட்க்கு தரதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுல நம்ம கண்டிப்பா வந்து பார்த்தோம்னாக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பா பார்த்தோம்னாக்க நம்ம லேப்டாப் வந்து தந்தே ஆகணும். அது ஃபர்ஸ்ட் இயரா வந்து தந்தாகும். ஸோ இதுல நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இதுல வந்து டார்கெட்டட் ஆடியன்ஸ் இருந்தா எலெக்ஷன் காட்டி இந்த டார்கெட்டட் ஆடியன்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா டிஎம்கே கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னாக்கா நாங்க தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மக்களுக்கு தேவைன்ற போது பண்றதுதான் அது ஒரு சரியான ஒரு மக்களாட்சியா இருக்கும். அதுவே அவங்களுக்கு தேவைன்ற போது பண்றது வந்து பார்த்தோம்னாக்க கண்டிப்பா அது வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு மன்னராட்சினே சொல்லலாம். இதில் நான் வந்து பார்த்தோம்னாக்கா ஏடிஎம்கே கவர்மெண்ட் புகழவும் இல்லை, டிஎம்கே கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப திட்டமும் இல்லை. ஸோ நான் இதை வந்து காமனான ஃபேக்ட்ஸ் சொல்றேன். இப்படி எலெக்ஷன் காட்டி ஒருத்தரோட தேவை காட்டி கொடுக்கும் போது அது தேவை இருக்கிற பசங்களுக்கு கண்டிப்பா போய் சேர்றதே கிடையாது. இப்போ லேப்டாப்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பையனுக்கு தேவைப்படாதா, செகண்ட் இயர் படிக்கிற பையனுக்கு தேவைப்படாதா? நான் அதை தான் கேட்கிறேன். இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாங்க, அவங்க வந்து பார்த்தோம்னாக்க ஒரு 12th முடிச்சு போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னாக்க கொடுத்தாங்க. அது விச் வாஸ் சூப்போ ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ முடிச்சு போறவங்களுக்கு கண்டிப்பா லேப்டாப் வந்து நெசசிட்டியா தேவைப்படும். நான் அது இல்லைன்னா சொல்லல. ஸோ அப்போ ஸ்கூல் முடிச்சு போற ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்தாங்க. இப்போ காலேஜ் முடிச்சு போற ஸ்டூடெண்ட்டுக்கு, வேலைக்கு போற ஸ்டூடெண்ட்டுக்கு எதுக்கு லேப்டாப்ஸ்னே தெரியல. ஏன்னா அவன் அங்கே போயிட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் அவனுக்கு எதுக்கு லேப்டாப் அப்படின்னே தெரியல. அவன் அதை விட ஒரு அட்வான்ஸ்டான லேப்டாப்பே தான் வாங்குவான். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ இதுல இன்னும் ஒரு விஷயம்னா, இதுல ஸ்கேம், இது ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம், நான் இல்லைன்னே சொல்லல. ஏன்னா இது வந்து பார்த்தோம்னாக்கா முழுக்க முழுக்க வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு எலெக்ஷன் காட்டி பண்ணப்படுற ஒரு விஷயம். இது வந்து பார்த்தோம்னாக்கா சரியான மாணவர்களை போய் சென்று அடையல. ஓகே, இது போய் மாணவர்களா, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்ச ஸ்டூடெண்ட், கவர்மெண்ட் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னாக்கா போய் சேருது அப்படின்றது நான் மாத்தல மறுக்கல. ஆனா இதுல யார் இந்த ஸ்கேம்ல முழுக்க முழுக்க மாட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ 2021 to 25 வரைக்கும் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா 10th வரைக்கும் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. ஆனா இதுவே லேப்டாப் கொடுக்கறது காட்டி 11th 12th வந்து பார்த்தோம்னாக்கா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த லேப்டாப் வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க பிரைவேட் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ 10th வரைக்கும் வந்து பார்த்தோம்னாக்கா பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க, 11th 12th வந்து பார்த்தோம்னாக்கா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. அதுவே காலேஜ் வந்து பார்த்தோம்னாக்கா பிரைவேட் ஸ்கூல்ல பிரைவேட் காலேஜ்ல வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதுவே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு ரிசர்வேஷன்ல படிக்கிற ரிசர்வேஷன்ல பிரைவேட் காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தான் இந்த லேப்டாப்ஸே தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல முழுக்க முழுக்க வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே ட்ராப் ஆனாங்க. ஏன்னா லேப்டாப்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லேப்டாப்ஸ் தராமையே வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு ரூமர்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா இந்த லேப்டாப்ஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த லேப்டாப் எந்த மாதிரி யூசேஜ்லாம் இருக்க போது, யூசேஜா நிறைய பேருக்கு கொடுக்கறது இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸாக போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தோம்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே இந்த நியூஸை வந்து பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக தெரியப்படுத்தணும். ஏன்னா இதை ஹையர் அஃபீஷியல்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ஏன்னா இப்போ கரண்ட்ல தேவை இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னாக்கா இந்த ஸ்கீம் வந்து பார்த்தோம்னாக்கா போய் சேரலை அப்படின்றதான் ஒரு உண்மையான விஷயமா இருக்கு. ஸோ அதுலேருந்து நான் இந்த வீடியோலேருந்து தேங்க்ஸ் சொல்லிட்டேன். தேங்க்யூ.